ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை இப்போ புதூர்லேருந்து கூப்பிட்ருக்காங்க. நம்ம லம்போர்கினி எடுத்துகிட்டு போகணும். அவங்க அங்கே இருக்கிற பேஷண்ட்டு இங்கே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். இப்போ நம்ம லம்போர்கினி எடுத்துகிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ போய்கிட்டுருக்கோம். இப்போயே ஸ்பீடு 100ல் தான் போகிறோம். ஸ்பீடாக போனால் சரி தான். நம்ம லம்போர்கினியில் போகிறனால டக்குன்னு போயிடுவோம். வாங்க டக்குன்னு ஸ்பீடாக போவோம். ஸ்பீடு போகாச்சு. இந்த இறக்கத்தில் இறக்கியாச்சு. பைக்கு தாண்டியாச்சு. வாங்க இந்த சர்க்கிளை தாண்டினா போதும். வாங்க தாண்டியாச்சு. சர்க்கிளை தாண்டிட்டு வாங்க இப்போ போகலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த வண்டிலாம் டிராஃபிக்கே நான் கேட்கல. டிராஃபிக்காக வருது. இந்த ட்ரெயின் வராமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். வாங்க இப்போ டக்குன்னு வளைக்கலாம். இந்த ஸ்பீடில் வளைச்சாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்பீடு அள்ளிக்கிட்டு போகணும். ஐயோ, பெட்ரோல் வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெட்ரோல் கம்மியாக இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணுன்னு நினைக்கிறேன். வாங்க பெட்ரோல் போட்டு போகலாம். பெட்ரோல் ஏறுப்பா டக்குண்டு. ஃபீஸ் கூட நான் தரேன்பா. பெட்ரோல்ப்பா போடுங்க டக்குன்னு போட்டுருங்கப்பா. போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். லம்போர்கினி ஏகத்தை ஏற்றிட்டு வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிராஃபிக் அவ்வளோவா இல்லைனாலும் போகிறது ரொம்ப கஷ்டம். வளைவுலாம் அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் ட்ரெயின் வராமல் இருக்கணும். ட்ரெயின் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வளையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம அந்த சைடு போய் ஆகணும். வாங்க டக்குன்னு போவோம். எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் வரல. கேட்டு லாக் ஆகாமல் தான் இருக்குது. டக்குன்னு போவோம். வாங்க. அங்கே இருக்க பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்தால் தான் நம்ம போய் அவங்கள உயிர் வாழ வைக்க முடியும். 10 நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு போகணும். வாங்க போயிட்டோமா? வந்துட்டோம். அந்த அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வாங்க போவோம். டக்குன்னு போவோம். லம்போர்கினி டக்குன்னு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம். வாங்க டக்குன்னு போயிட்டோம். இந்த வந்துருச்சு ஹாஸ்பிட்டல். லம்போர்கினி ட்ரிஃப்ட்டை போடு. சூப்பர். வாங்க இப்போ பேஷண்ட் ஏற்றிடுவோம். ஏறிட்டிங்களா? வாங்க போயிடுவோம். டக்குன்னு போனோம். 5 நிமிஷத்தில் போய் ஆகணும். வாங்க டக்குன்னு போயிடுவோம். வாங்க இப்போ போவோம். டிராஃபிக் திரும்பி இருக்கக்கூடாது. ட்ரெயினும் மறுபடியும் வரக்கூடாது. வாங்க. ஸ்பீடு அள்ளிக்கிட்டு போகுது. பட் இந்த வளைவில் நம்ம ஸ்லோவாக தான் போகணும். எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் தூக்கி போட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாச்சும் நம்ம போயிடணும். வாங்க போகலாம். நம்மளுக்கு ஒரு குறுக்கு பாதை தெரியும். நம்ம வீட்டு பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டலும் இருக்குது நம்ம ஊரில். வாங்க இந்த ஏர்போர்ட் வழியாக தான் போகணும். இப்போ வளைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாகும் தான். வாங்க இப்போ வளைச்சி போய்கிட்டுருக்கோம். இதுதான் அந்த குறுக்கு பாதை. இதில் போகணும். டக்குன்னு போயிடலாம். ரோடு கொஞ்சம் வளையாமல் தான் இருக்குது. டிராஃபிக்கும் அவ்வளோவா இல்லை தான் இந்த இடத்துல. ஏர்போர்ட்டுக்கிட்ட வளைஞ்சிட்டு அப்படி போனோம்னா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டக்குன்னு போவோம். போயிட்டோன்னு நினைக்கிறேன். போகிறோம். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வளைச்சிட்டு போகணும். வாங்க போயிடுவோம். அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்துருச்சு. அது பக்கத்தில் தான் நம்ம வீடு. அது பக்கத்தில் ஹாஸ்பிட்டலு. போயிட்டா போச்சு. வாங்க டக்குன்னு போயிடுவோம். இன்னும் 1 நிமிஷம் கூட இல்லை. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்பிட்டலுக்கு நேராக போய் ஏற்றினா போதும். வாங்க ஏற்றிடுவோம். இதுதான் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலு. வாங்க ஏற்றி அவங்கள சேர்த்துருவோம். இறங்கிக்கோங்க. பேஷண்ட்டை ஏற்றிருங்கப்பா. ஏற்றிட்டிங்களா? இறக்கியாச்சு. பேஷண்ட்டை இறக்கி உள்ளே சேர்த்துருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.